ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேபிஸ்க்கு இதை விட சூப்பர் ஃபுட் இருக்காது. வெண்பொங்கல் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ், 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கருவேப்பிலை 2 மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ, கொஞ்சம் பொடியாக நறுக்குன இஞ்சி. ஸோ பருப்பையும் ரைஸையும் வந்து நீங்கள் 1/2 அன் ஹவர் பிஃபோரே வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பேபிஸ்க்கும் வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு மிளகையும் ஜீராவையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்குன இஞ்சி அண்ட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பேபி டைஜஸ்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகம் ஊற்றுங்க, அப்போ தான் சாதம் குழையாக வரும். ஸோ அரிசியும் பருப்பையும் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேஷர் வச்சோ இல்லாட்டி மிக்சரில் கிரைண்ட் பண்ணியோ நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே கொடுத்தீங்கன்னா டம்மி ஃபுல்லிங்காக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது மேலே வந்து கீ ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்ப ஃபில்லிங்காக வந்து சாப்பிடுவாங்க. இது பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கனால வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆயிரும். என்னோடய பேபிக்கு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது கொடுத்தா ரொம்ப டம்மி ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.